Let me sing a kutti story, pay attention, listen to me. என்னோட குட்டி வயசு கதையா? என்னோட குட்டி வயசு கதை என்ன சொல்றது? எதை சொல்றது? அந்த ஆட்டுக்குட்டி கதை. அந்த ஆட்டுக்குட்டி கதை வேணாம். நான் சொல்லுவேன். என்ன தெரியுமா ஜெசி, குட்டி வயசுல நானு குட்டி வயசு வந்து வீட்டுல வந்து அடை பிடிச்சிட்டு இருந்தேன், இது ஆட்டுக்குட்டி வேணும்னு சொல்லிட்டு. அதனால எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, அம்முன்னு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து அம்மு வந்து நாங்க வச்ச பேரு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மு வளர்த்துட்டு இருந்தேன்னா அம்மு வந்து அப்புறம் பெருசா என்ன பண்ணுச்சுன்னா மணின்னு ஒரு குட்டி போட்டுச்சு, ஆம்பளை குட்டி. போடும்போதே மணின்னு பேர் வச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அம்முவும் மணியும் எப்பவுமே ஒன்னதான் இருக்கும், வீட்டுலதான் இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, அப்புறம் வந்து அம்மு வந்து விக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல. ஆமா, அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வழக்கதான் விக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி என் மனச வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மணிதான் வளர்க்கறதுக்கு, அம்மு வளர்க்கறதுக்கு இல்ல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அப்புறம் வந்து குடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து மனசு சரியில்லாம இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த குட்டி கீச்சைன்ல அதெல்லாம் அப்போ அழுதுட்டு, அப்புறம் வந்து இல்ல வீட்டுல கீச்சைன் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு கீச்சைன். அந்த கீச்சைன்ல வந்து என்ன தெரியுமா இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டி அந்த நிக்கிற மாதிரி, அது டாய் மாதிரி, அந்த ஆட்டுக்குட்டி பொம்மை. அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அத என்னோட சைக்கிள் கீச்சைனா மாட்டி ஸ்கூலுக்கு எடுத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணேன், நம்ம கர்ச்சிஃப்லாம் இருக்குல்ல, நம்ம குட்டி வயசுல ஒரு கர்ச்சிஃப்லாம் எப்பவுமே வச்சிருக்கோம்ல, அந்த கர்ச்சிஃப் என்ன தெரியுமா பண்ணேன், அதுக்கு வந்து தொட்டில் கட்ட தெரியும்ல, குட்டி வயசுல நீங்க கட்டுவீங்கல்ல, அத கட்டி நான் அதுக்குள்ள வந்து மணியை போட்டு டெய்லி தூங்க வைப்பேன். ஸ்கூல்ல இருக்கப்போ மணியை போட்டு தூங்க வைப்பேன். அந்த கீச்சைனுக்கு மணி பேருப்பா, அந்த கீச்சனோட பேரு மணி. இப்ப புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் வந்து அதுதான் அதுக்குள்ள போட்டு அது தூங்க வச்சு, அத வந்து தொட்டில் வந்து ஆட்டி விட்டு பெஞ்ச் மேல வச்சு, நம்ம அந்த பெஞ்ச் மேல வந்து ஒரு புக் வச்சு அது தொங்கிட்டு இருக்கும்ல, அது அப்படியே வந்து ஆட்டி விட்டுட்டு இருப்பேன். ஆமா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் மணியை வந்து மிஸ் பண்ணாம, சரி ஓகே மணி தான் நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து அப்படியே சுத்திட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இதுதான் என்னோட குட்டி வயசு மணிக்கதை, அம்மு மணிக்கதை.